சுபின் இந்த சிம்ரன் ஒன்றுக்கும் ஆகாதுடா, வாடா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவோம். அக்கா, அப்ப இன்னைக்கு பிரியாணி சாப்பிட முடியாதோ? ஆமாடா சுபின், இது ஏன்டா இந்த வாய் பேசுது? இது எல்லாத்துக்கும் என் அப்பத்தா, என் அத்தை, என் தங்கச்சி தாக்கா காரணம். நான் பள்ளிக்கூடத்துக்கு போனதும் அவங்க தாக்கா பாத்துக்கிறாங்க. அப்புறம் அதுக்கு முன்னாடி தாக்கா சண்டை போடுறாங்க, புரணி பேசுறாங்க. அதை பார்த்துட்டு இதுவும் அப்படியே பேசுதுக்கா. நல்லா பேசுச்சு, போடா அங்கிட்டு. நீ என்ன பண்ற, இதை கொண்டு போய் ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுக்குற, அப்புறம் தான் இதை வச்சு வியாபாரம் பண்ணலாம். சரிக்கா. ஏய் சிம்ரன், இன்னைக்கு உன்னால ஒரு வருமானமும் இல்ல. அடுத்த வாரம் நீ நல்லா சம்பாரிச்சு கொடுக்கணும், பாத்துக்க. டேய், நீ ஒழுங்கா படிச்சு வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாருடா, இதை கூட சேராம. சுபின் அப்படியே அப்பத்தா கிளம்பி மாதிரியே பேசுதுடா. சிம்ரன், நீ ஓவரா பேசுற சிம்ரன். உன்னால இன்னைக்கு பிரியாணி திங்க முடியல சிம்ரன், திங்க முடியல. டேய், என்ன ஏன்டா வெயில்ல வச்சு காய போடுறீங்க? சீக்கிரமா வீட்டுக்கு கூட்டிட்டு போங்கடா. அதான் இந்த கூட்ட கழுவுங்கடா, ஒரே நாத்து அடிக்குது. கருமம், மூச்சு விட முடியல என்னால. ஏய் சிம்ரன், நீ தானே அசிங்கம் பண்ணி வைக்கிற